கும்பகோணம் சட்டமன்ற மேலாள் உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர செயலாளர் ராமநாதன் பேசுகிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் என்பதற்காக இந்த பேருந்து நிலையத்தை மாற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவினுடைய அமைச்சரும் சரி, இந்த எம்எல்ஏவும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், 94 நான் திறந்திருக்கிற பேருந்து நிலையம் மிக சிறப்பான முறையிலே மத்திய பகுதியிலே நல்ல முறையிலே அமைக்கப்பட்டு திறந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருந்து நடந்து அங்கே சென்று விடலாம், சைக்கிளிலே சென்று விடலாம், ஆட்டோவிலே சென்று விடலாம். ஆனால் இன்றைக்கு சுயலாபத்திற்காக நம்முடைய சட்டமன்ற இன்றைய திமுகவினுடைய உறுப்பினர் அவருடைய இடத்தை விற்பதற்கான பணியை செய்து கொண்டு சுயலாபத்திற்காக இந்த பேருந்து நிலையத்தை மாற்றுவதற்கான முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதை வழக்கு மன்றத்திலே இன்றைக்கு ஸ்டே பெற்று வைத்திருக்கிறோம். அதற்கான முனைப்பான செயல்பாட்டோடு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த சொன்னார்கள். அதற்கு பிறகு நம்முடைய வழக்கறிஞர்களை வைத்து இன்றைக்கு இங்கே ஒரு சிறப்பான முறையிலே ஸ்டே வாங்கி வைத்திருக்கிறோம். அது விரைவிலே இந்த பேருந்து நிலையத்தை மாற்றக்கூடாது என்கின்ற அளவிலே அமைவதற்கு நம்முடைய ஆட்சி வர வேண்டும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக அன்பு சகோதரர் அசோக்குமார் வர வேண்டும். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சுற்றுச்சாலைகள் இருக்கிறது. இங்க இருந்து தஞ்சாவூருக்கு 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு நேரத்துல. இன்னைக்கு 20 நிமிஷத்துல போய் தஞ்சாவூருக்கு சேர்றோம்னா அதுக்கு காரணம் 2 பேர். ஒன்னு, இந்த சாலையை அமைத்தது எங்களுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சராக இருந்திருக்கிற எங்கள் எடப்பாடியார் அவர்கள். இதை அமைப்பதற்கான முழுமையான அந்த உத்வேகத்தை கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இதை நான் இங்கே சொல்வதற்கு காரணம், இதை போல தமிழகம் இருக்கிற எல்லா இடத்திலும் இதை போன்ற சாலைகளை, தூர்வாரும் பணிகளை, விவசாயிகளுடைய மேம்பாட்டு பணிகளை மாதம் விவசாயிகளுடைய கணக்கிலே வரவு வைக்கின்ற அந்த வகையிலே, நிவாரண தொகை கொடுக்கின்ற வகையிலே, காப்பீட்டு தொகை கொடுக்கின்ற வகையிலே எல்லாவற்றையும் செய்திருப்பவர் நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். எதையுமே செய்யாதவர் ஸ்டாலின். ஆனால் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டதை போன்ற ஒரு பேச்சை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்கள், 10,000 கொடுக்கிறோம் என்று எடப்பாடியார் சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். அதே போல எல்லோருக்கும் ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய காரியம்! இந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன வேல்யூன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு டோக்கன் மூலமாக ஏமாற்றுவதற்கு ஒரு மாயையை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள். எதனாலும் வாங்கிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த பட்ட பயம் இருக்கிறது? ஒரு நல்ல ஆட்சி நீங்கள் செய்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் முறையாக மக்களிடத்தில் ஓட்டு கேட்கலாம். அதை முடியாத ஒரு நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய இயலாமை. நீங்கள் எதுவும் மக்களுக்கான நலன்களை செய்யாமை ஏமாற்றுகின்ற பணியை செய்கின்ற நிலையிலே தான் உங்களுக்கு இதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். எல்லா இடத்திலும் நம்முடைய வெற்றி கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி அடைவார்கள். கும்பகோணத்தில் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் MKR அசோக்குமார் அவர்கள் நம்முடைய கும்பகோணத்தினுடைய சிறப்பு மிக்க வேட்பாளராக வெற்றி பெற்று ஒரு இளைஞராக பணிகளை செய்பவர்களாக நான் சட்டமன்றத்திலே கொடுத்த முதல் குரல் இந்த கும்பகோணம் மாவட்ட தலைநகரமாக ஆக வேண்டும் என்று நம்முடைய அன்பிற்கினிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அமர்வதற்கு, கும்பகோணம் பேருந்து நிலையம் அதே இடத்திலேயே நிலைப்பதற்கு, கும்பகோணம் தலைமையிலான மாவட்டம் அமைவதற்கு, இந்த கும்பகோணத்தினுடைய சுற்றுச்சாலைகள் நிறைவடைவதற்கு, எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த ஃப்ரிட்ஜ் வழங்குவதற்கு, 10,000 வழங்குவதற்கு, காப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு என்று பல்வேறு பணிகளும் நிறைவேறிட நம்முடைய சிறப்புமிக்க வேட்பாளராக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் MKR அசோக்குமார் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிப்போம். அனைவரும் ஒன்று கூடுவோம், வாக்களிப்போம், வெற்றி பெற செய்வோம். எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். அனைவருக்கும் வணக்கம்.